தயாரிப்பாளர் ராஜலட்சுமி அனலரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் அனல் அரசு மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பத்திரிகையாளர் சங்க தலைவர் வெளியில போயிருக்காங்களா? ஓகே. ஸோ ஃபீனிக்ஸ் படத்துக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச் எல்லாத்துலேயும் சந்திச்சப்ப கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் பார்ப்போன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க இந்த டீம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா ஆஃப்டர் அ லாங் வெயிட் வந்து இந்த படம் வந்த மாதிரி வந்து வானத்தில் அப்படியே ஒரு ஒரு உச்சத்தில் வந்து பறந்துட்டு இருக்கு, ஜஸ்ட் லைக் இட்ஸ் டைட்டில் ஃபீனிக்ஸ். ஸோ டு டாக் மோர் அபவுட் த ஃபில்ம் ஐ வுட் லைக் டு ஹியர் இட் ஃப்ரம் த டீம் இட் செல்ஃப். ஸோ முதலாவது பேசுறதுக்கு நம்ம நடிகர் மூனா ரமேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி, சந்தோஷம். உங்களுடைய ஆதரவுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதனால் ப்ரொடியூசர் மேம் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். டைரக்டர் அனலரசு மாஸ்டர் மாஸ்டர் பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நம்பர் 1 ஆக்ஷன் கோரியோகிராஃபர். அவர் அந்த படத்தை இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே டைட்டாக அவர் போர் அடிக்காமல் ஆக்ஷன்றது ஒரு கை வந்த கலை. அதே மாதிரி எமோஷன், சென்டிமெண்ட்டு எல்லாமே வசனங்கள் உட்பட எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக நிறைய நடிகர்கள் நடித்திருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்து அந்த படத்தை நல்லா பண்ணியிருந்தார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் எப்பயுமே அந்த மூட்லேயே இருக்கிறவருக்குள்ள இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு எமோஷனல், அது ஒரு ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தை பண்ணதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதில் நடித்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் முதல் படி எடுத்து வச்சுருக்காரு. அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். சினிமாவில் யாருடைய எவ்வளோ பெரிய பிரபலங்களுடைய வாரிசுகளாக இருந்தாலும் உழைக்கலைன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா, சின்சியர்லானா ஜெயிக்க முடியாது அப்படின்றது பல உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ வெற்றி பெற்றார்னா அவருடைய உழைப்பு, அவர் ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணாருன்றதை நாங்களாம் கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்களும் அந்த சமகாலத்தில் வளர்ந்த நடிகர்கள் தான். இந்த முருகதாஸ், ஆடுகளம் முருகதாஸ் அவங்க எல்லாம் அவர் இணைந்து கூத்துப்பற்றை நிறைய நாடகங்கள் பிளேயெல்லாம் போட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடித்து அவருடைய வெற்றிக்கு அவர் விஜய் சேதுபதி மட்டும்தான் காரணம். அதை யாரும் ஷேர் பண்ண முடியாது. அதே மாதிரி சூர்யா சேதுபதியினுடைய வெற்றிக்கு ஷேர் பண்ணுறது அனலரசு மாஸ்டர் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா இதுலேயும் அவர் அந்த மாதிரி ஒரு படத்தை ஏதோ நடித்தோம், ஒரு ஃபேண்டஸியாக ஒரு படம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படம் நடிச்சிருக்காரு. வழக்கமான ஹீரோ மாதிரி ஒரு பெருசாக ஓப்பனிங்லேருந்து அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் தம்பிக்கு டைலாகே கம்மியாக வச்சு அவருடைய எமோஷனல் ரீசனபிளாக வர்ற அளவுக்கு அந்த ரொம்ப நம்பகத்தன்மையோடு அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. அதற்கேற்ற வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிருந்துச்சு. தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை எல்லா சினிமாவுக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுற பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதே மாதிரி எப்பவும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்ததாக நடிகர் ஆடுகளம் முருகதாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இந்த ஃபீனிக்ஸ் படத்தை வெற்றி படமாக்கிய பத்திரிகை, ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும். ஃபஸ்ட்டு மாஸ்டர் நினச்சிருந்தாக்கா நம்ம இந்திய லெவலில் எந்த ஹீரோக்கிட்ட கதை சொல்லியும் இந்த படத்தை பண்ணியிருக்கலாம். ஏன்னா மாஸ்டர் பெரிய மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் நம்ம சூர்யா விஜய் சேதுபதி செலக்ட் பண்ணி அவன் ஒரு மாதிரி முமுக்கு இருக்கிறவனை ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தி தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சூர்யா சேதுபதி பிரமாதமாக பண்ணியிருக்கா. அப்படி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புது ஹீரோக்கள்லாம் ஆக்ஷன்னாலே பயந்து ஒதுங்குற நேரத்தில் இவன் ஃபஸ்ட்டு படத்தில் அடித்து நுறுக்கி தும்சம் பண்ணி விட்டு போயிட்டா. அப்படி அதுக்கு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொன்று சூர்யா ரொம்ப அவனை நிறையா ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பையன்,
படத்தில் ஒர்க் பண்ணும்போது யாருக்காவது சின்னதாக அடிபட்டால் கூட குடுக்குன்னு பதறிடுவான். நமக்கு அடிபட்ட மாதிரியே போயிட்டு அதை எடுத்து பார்க்குறோம். அதனால் ஒரு ட்ரோல் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாழறதுக்கான வழியாக இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையை அமுக்கிறதுக்கான வழியாக இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல பையன், இயல்பாக ரொம்ப நல்லா பேசுவான், எல்லார்கிட்டையும் சமமாக இருப்பான். அதனால் இந்த விமர்சனம்ன்ற பேரில் வந்து ஒரு நல்ல புள்ளைய வந்து இது அமுக்கி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க. ரொம்ப இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக நடிகர் திலீபன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மாஸ்டருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் படத்தில் ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் ஒரு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னு சொன்னாங்க. ஆனால் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு படம், அதில் மாஸ்டர் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அதனால் அது பண்ணேன். நான் நிறைய பத்திரிகையில் என்னோடய பேர் எழுதினாங்க. உங்களோட அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபமாக என்னோடய பேர் பத்திரிகையில் வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மேமுக்கு என்னோடய நன்றி தெரிஞ்சுது ப்ரொடக்ஷன். அப்புறம் சூர்யா பிரதர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு, ரொம்ப சின்சியராக இருக்கார். நான் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா வாட்ச் பண்ணிருக்கேன். ஆனால் அந்த ஆக்ஷன்லாம் வந்து என்ஜாய் பண்ணால் தான் பண்ண முடியும். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அடிபட்டுரும். அது ரொம்ப சின்சியராக அவர் பண்ணார். இன்னும் ஃப்யூச்சரில் அவர் அடுத்து போகிற படங்களில் இந்தளவுக்கு கஷ்டப்பட மாட்டாருன்றது எனக்கு கேரண்டடாக தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக இருந்திருக்காரு. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் அன்புக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்ததாக நடிகர் பழனி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். என்னை வந்து தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். நான் நடிக்கும்பொழுது நான் எங்கெல்லாம் ரசித்தனோ அந்த இடம் எல்லாமே வந்து ஆடியன்ஸும் அந்த இடத்த ரொம்ப ரசித்தாங்க. அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப படத்தை அங்கே அது வரைக்கும் சீரியஸாக போயிட்டுருக்கிறது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்ததாக பேச போகிறவரை பற்றி சொல்லணும்னா, எல்லாருக்கும் வந்து முதல் படத்துலேயே நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அண்ட் முதல் படத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ஃபீனிக்ஸ் வரைக்குமே இவரோட வளர்ச்சி வந்து மாபெரும் ஒரு வளர்ச்சியாக இருந்திருக்கு. அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த மெச்சாரிட்டியும் தாண்டி ரியல் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு லைஃப் கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கோயிங் அஹெட் வித் இட்ஸ் சக்ஸஸ், மே ஐ நவ் இன்வைட் காக்காமுட்டை விக்னேஷ் டு சே a few words. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தான் விக்னேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ரொம்ப வருஷம் கழித்து என்னை மறுபடியும் உருவாக்கி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏற்றுனதுக்கு எத்தனை தடவை வேணால் தேங்க்ஸ் சொல்லலாம் மாஸ்டர். ஆனால் இங்கே ஒரு தடவை தான் சொல்ல முடியுது. எல்லா ஸ்டேஜிலும் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன். அண்ட் சூர்யா தேங்க்ஸ் சொல்லணுமாடா, நான் கேட்டேன் தேங்க்ஸ் சொல்லணுமாடா உனக்குன்ட்டு. ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் பாதிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் நிறைய பேர் அவனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க தேங்க்ஸ். ஸோ அகைன் சொல்லிடலாம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்கா ராஜலட்சுமி அக்கா ப்ரொடியூசர், எனக்கு ஸ்பாட்லேயும் சரி இப்போ வரைக்கும் சரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய உடஞ்சிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ இருக்க ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா. அண்ட் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். அண்ட் காக்காமுட்டையிலேருந்து ஃபீனிக்ஸ் வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் சில பேர் எனக்கு பேர் தெரியல, ஆனால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் ஃபேஸ் எல்லாம் தெரியும், பேர் தெரியாது, மன்னிச்சுக்கோங்கண்ணா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ, பை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்களை நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு ஐடியாவே இல்லை, சடனாக கூப்பிட்டேன். நான் ஒன்று தான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எனக்கு
இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக என்னை ஆக்ட் பண்ண வச்சதுக்கு அனுராதா சார் எனக்கு ரொம்ப நன்றி. ராஜலக்ஷ்மி மேம் ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா, விக்னேஷ், ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச் ரோஹித். சொன்ன மாதிரியே ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக பேசிட்டீங்க. ஸோ ஃபீனிக்ஸ் படம் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே காமனாக சொன்ன இல்லை ஷேர் பண்ண ஒரு விஷயம் வந்து படத்தோட ஹீரோ நாங்கள் வந்து ஆல்ரெடி 2-3 படம் பண்ணியிருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு நினச்சோம். பட் எல்லா விஷயங்கள் எல்லா நியூஸையும் தாண்டி இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபைண்ட் ஒரு ப்ராமிசிங் நடிகர் கிடைச்சிருக்காரு. அண்ட் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் ரிகார்ட் டு த ஸ்ட்ரகிள்ஸ், the performances he went through the film, I would now like to call the phoenix of the film, Surya Sethupathi. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு. அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலரசு சார், இன்றைக்கி நீங்கள் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இல்லை சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவங்க இந்த படத்தோட ப்ரொடியூசராக இல்லாமையும் எனக்கு ஒரு இமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. நான் நிறையா பேச முடியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா போன வாட்டி சொல்ல மறந்துட்டேன், அது பதட்டத்தில் விட்டுட்டேன். அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியஸ் சார். படம் ரொம்ப சூப்பராக போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. ஸோ பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் there's a womanன்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறையவே இடங்கள் அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஃபீனிக்ஸ் படத்தை பொறுத்த மேனோட சக்ஸஸ்க்கு மட்டும் இல்லைங்க, படத்தில் நடிச்சிருக்கிற ஆல்மோஸ்ட் லைக் 30 நியூ கமர்ஸ்க்கும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் அண்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஃபீனிக்ஸோடைய அந்த ஒரு மேக்கிங்லேயே த்ரூ அவுட்டாக ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு ப்ரொடியூசராக வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் டு ஷேர் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ would now like to call upon the producer of the film, ராஜலக்ஷ்மி அனலரசு அவர்கள். எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட தாய் தகப்பன், என்னோட சிஸ்டர் இப்போ என் கூட இல்லை. அவங்க இங்கேருந்து என்னோட சக்ஸஸையும் என்னோட குடும்பத்தோட சக்ஸஸையும் பார்ப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். அவங்களுக்கும் நன்றி. எஸ், இந்த ஃபீனிக்ஸ் வந்து நாங்கள் 2 பேர் பேசி ஆரம்பிக்கும்போது நியூ கமர்ஸ் தான் பண்ண போகிறோன்றது முடிவு பண்ணுவோம். பட் நான் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ சினிமா எனக்கு புதுசு தான். பட் எனக்கு எல்லாத்தையுமே சினிமாவில் இருந்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. முருகராஜ் சாராக இருக்கட்டும், அம்மா கிரியேஷன் சக்தி சாராக சிவா சாராக இருக்கட்டும். ஸோ அவங்க என்னை கைட் பண்ணதில் தான் வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை திருப்தியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்குன்னு நம்புகிறேன். அதை மீறி ஐ கேன் ஹாவ் ரொம்ப 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 மரியாதை எல்லார் பேர்லேயும் இந்த சினிமா ஃபீல்டில் இந்த ஜேர்னியில் நான் பார்த்தேன். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உழைக்கிறாங்க. ஒரு லைட்மேன் எம்எம்ஏ எடுக்கும்போது அந்த லைட்மேன் வந்து இந்த டாப்பில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம். அவர் பேர் கூட ஆறுமுகம். அவர் வந்து எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லை. பட் ஹீ இஸ் சிட்டிங் இன் த டாப். எனக்குலாம் ரொம்ப பயமாக இருந்தது பார்க்கும்போது. ஆனால் முடிச்சு 11 மணிக்கு அவர் ஓடி வந்து கை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசும்போது அந்த ரிஸ்க்கை கூட அவர் பார்க்கல. அதை பார்த்து நான் வியந்தேன். நிறைய சினிமாக்குள்ளே அவ்வளோ உண்மையாக வாழ்கிற மக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஹேர்டில் சினிமாவில் இருக்குது. அன்னைக்கு அந்த ஆடியோ ரிலீஸ்லேயுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக வந்தீங்க. ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம், அந்த விறுவிறுத்து. ஸோ அந்த டெடிகேஷன் ஆஃப் ஒர்க் சினிமாவில் இன்னும் லைவாக இருந்துகிட்ருக்கிறது நான் பார்த்தேன். ஸோ
It is wonderful to see this and wonderful to feel the opportunity what I get from my husband. Thank you so much. இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கிறதுக்கும் வேல்ராஜ் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சாம்சியர்ஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வாட் ஆர் த cast and crew we have. Everyone has worked together as like family. இந்த பசங்களாக இருக்கட்டும், இந்த 28 பசங்களுமே அது ரொம்ப யங்காக அண்ட் வைபாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ ஐ என்ஜாய்ட் தரோவ்லி. ப்ளீஸ் சப்போர்ட், கீப் ஆன் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.